முறையான டாக்டரும் இல்லை, முறையான ஒரு சிகிச்சையும் இல்லை. மாத்திரை வாங்க போகிறேன் வந்து நோயை வாங்கிட்டு வர்றேன். அப்போ இந்த நோய் ஏற்கனவே இருக்கிற நோய் இப்போ இருக்கிற நோய் எதுக்குடா சண்டாளிகளை மருத்துவமனை வச்சு நடத்துறியா? கணேசன் மந்திரி தான் எங்களுக்கு வந்து அண்ணன் அவர் வந்து எங்கள் இந்த சிறுபாகத்தையே வந்து ஒரு இதாகவே பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி சரியான ஒரு மருத்துவம் ஒன்றும் கிடையாது. சும்மா பேருக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே வந்து ஒரு நல்லா படித்த ஒரு டாக்டர் யாரும் வீட்டில் இருக்கிறதில்லை. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையின் லட்சணம் இதுதான். மாவட்டங்களில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்துகள், அடிப்படை வசதிகள் போதுமானதா இருக்கா? அடிப்படை உரிமைகளை கூட முழுசா தரமா தர முடியாத இந்த திராவிட மாடல் அரசால தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்புகள் வலுவா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது? 2024 பட்ஜெட்ல மருத்துவத்துறைக்கு 20,198 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதுவே 2025 பட்ஜெட்ல 1000 கோடிக்கு மேல அதிகமாகி 21,906 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனா அரசு மருத்துவமனைகளின் தரம் கொஞ்சம் கூட உயரல. அதுக்கு பதிலா இன்னும் மோசமா தான் போயிருக்குன்னு மக்கள் ஆதங்கப்படுறாங்க. இதுவரை எப்போதும் இல்லாத வகையில தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல நிலவும் மருத்துவர் பற்றாக்குறையால மருத்துவமனைகள்ல அசாதாரண சூழ்நிலை நிலவுவதா தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதினாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது போக அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, பெண் மருத்துவர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாயிட்டு வருது. ஆனா அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இந்த அரசும் மருத்துவத்துறை அமைச்சரும் கடந்து போவது நியாயமா? பாலியல் குற்றவாளி கூட பிரியாணி சாப்பிட நேரம் இருக்கிற துறை அமைச்சருக்கு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு செய்ய நேரம் இல்லையா, இல்ல மனம் இல்லையான்னு மக்கள் கேட்கிறாங்க. கோடி கோடியா நிதி ஒதுக்கி எந்த முன்னேற்றமும் கொடுக்காம இருக்கிற அரசு எதுக்குன்னு கேட்கிறாங்க. எதையும் மாத்தாத இந்த அரசை வரும் தேர்தல்ல மாத்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.